வணக்கம் வரு டாக்ஸ் நேயர்களே. இதற்கு முன்பு ஒரு காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் கூட இணைந்து மாடு மற்றும் அந்த பால் வியாபாரம் பண்றது குறித்து நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட தவறான கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதன் மூலியமா பல பேர் ஏமாறுறாங்க. தொழில் தொடங்கணும் அப்படின்னு முனைப்போட வரவங்க பல பேர் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. அதற்கும் நிறைய பேர் விமர்சனம் வச்சிருந்தீங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் சந்தோஷம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பரை மீண்டும் வரவேற்கலாம். நம்ம விதைகள் அமைப்புல இருந்து ஏழுமலை அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர். வணக்கம். எனக்கு ஏன் அது சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம்னா அதுல ஏதோ ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டதுனாலதான் அவங்க அதை குறித்து ஒரு விமர்சனம், அது குறித்து அவங்களுக்கு ஒரு பார்வை அப்படிங்கறது ஒரு மெனக்கெட்டு ஒரு கமெண்டா போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேசின விஷயம் ஏதோ ஒரு வகையில போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான். எனக்கு என்னன்னா, ஒரு மாடு வளர்ப்பு, பால் பண்ணை வியாபாரத்துல இருக்கக்கூடிய குளறுபடிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதற்கப்புறம் அதோட நல்ல விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் அதுல இருக்க பிரச்சனைகளை பத்தி உங்களை பேச சொல்லியிருந்தேன். பட் பாசிட்டிவான நிறைய சைடு இருக்கு. அதை எப்படி சரியா பண்ணலாம், அதுல என்னென்ன தவறுகள்லாம் பண்ணாம இருந்தா ஒரு தொழில் முறையா நம்ம லாபமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த காணொலியில அது நீங்க என்னன்னு எனக்கு விளக்கி சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர். உங்க கூட உட்காந்து ஒரு முறை பேசுறதுக்கே என்ன கடைசியில தமிழே இல்லைன்னு கொண்டு வந்தானுங்க ப்ரோ. இவன் தமிழனே இல்ல வந்தேரின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரைட், உண்மைதான். உண்மையா டிஎன்ஏ டெஸ்ட் நடந்து விட்டது. ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் நடத்திட்டாங்க இணையதளத்துல. உண்மையை சொல்லணும்னாக்க என்னை விட இனத்தாலும் மொழியாலும் ரத்தத்தாலும் பச்சை தமிழன் எவனும் இல்லை அப்படிதான் நான் சொல்லிக்குவேன். இதுக்கு மேல விளக்கம் தேவை, நான் ஆமோதிக்கிறேன். இன்னொன்னு, நாம கமெண்ட்ல அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க விமர்சனமும் இருக்கு, கருத்துக்கு ஆதரவும் இருக்கு. நாம பேசுனது உண்மை. சில பேருக்கு அது சுடும், சில பேரு ஆமா என் லைஃப்ல நடந்திருக்குன்னு கமெண்ட் போட்ட அத்தனை பேருமே, ஆதரவா கமெண்ட் போட்ட அத்தனை பேருமே பால் பண்ண வச்சு ஏமாந்தவங்களா இருக்காங்க. அனுபவத்தின் மூலமா பேசுறாங்க. சரி, இது அந்த எதிர்ப்பா பேசுறாங்கல்ல, அவங்களாம் யாருனாக்க சும்மா எங்கேயாவது வீட்டுல உட்காந்துட்டு கமெண்ட் போடுறவங்களா இருக்காங்க. இணையத்துல யாராவது வாட்ஸ்அப் தகவலை பகிர்ந்தாங்கனாக்க அதை கேட்டுட்டு தகவலா இருக்காங்க. அவங்க குறை சொல்லல, அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இவர் சீரியஸான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு, இதெல்லாம் சிரிப்பு கண்டென்ட்டா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த சிரிப்பின் எதுக்காக அப்படின்னாக்க அது விரக்தியினோட சிரிப்பா கூட இருக்கலாம்ல. இல்ல அப்படி நீங்க இதுக்கு அவமரியாதை செய்யற மாதிரி சிரிப்பு சிரிச்சிருந்தா நானே என்னங்க இது அப்படின்னு கேட்டிருப்பேன். அது நீங்க என்ன ஒரு மீனிங்ல சொல்றீங்க நம்மளுக்கு. அது என்னன்னா வலியினுடைய சிரிப்பு. இதுக்கு மேல அழறதுக்கு ஒண்ணு இல்ல, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல என்னடா இருக்கு லைஃப்லன்னு அனுபவப்பட்டு வழியில ஒருத்தன் அதிக வலிதி அனுபவிச்சுட்டான். விரக்தியின் சிரிப்பு. அந்த விரக்தியின் உச்சத்துக்கு ஒருத்தன் போயிட்டானா அவன் முகத்துல இருந்து கடைசியா வருது சிரிப்பு மட்டும்தான், வேற எதுவும் வராது. அதுதான் அந்த சிரிப்பை தவிர மத்தவங்களை ஏளனம் பண்ணணுமோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நாம பேசிக்கா அந்த இடத்துல இருந்து அடிபட்டு வச்சு உதவாங்கி அங்கிருந்து வந்திருக்கிறோம். 5 வருஷம் அந்த ஃபீல்ட நம்ம இருந்ததாலதான் நம்ம அந்த விவரமா நம்மளால சொல்ல முடியுது. அடுத்து என்னன்னாக்க இந்த A1 A2 மில்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து இப்ப வரைக்கும் நம்ம ஆளுங்க நம்புறாங்க. இந்திய மாடுகள் மட்டும்தான் A2 மில்க் கொடுக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது பொய். இந்திய மாடு மட்டும் கிடையாது, அயல் நாடுகள்லயும் சில மாடுகள் A2 மில்க கொடுக்கும். இப்போ A2 பால்னு சொல்றாங்களே, அது எப்ப இவர்களுக்கு அறிமுகம் ஆகுது? நமக்கெல்லாம் எப்படி A2 மில்க்னு தெரியும்? ஒரு 2017 அந்த பிரச்சனைகள் வர்றப்போ ஜல்லிக்கட்டு பெரிய அவேர்னஸ் ஏற்பட்டு அந்த தகவல் நம்மள நிறைய சேருது. தமிழ் தேசியவாதிகளும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுவும் நான் சொல்லுவேன். ஆமா, நம்ம மாடுகள் பாதுகாப்புக்காக அதை கொண்டு போய் அந்த பேர்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்ம மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஏன்னா வேற எங்கேயுமே இவ்வளவு உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய மாடுகள் கிடையாது. அதனால நம்ம மாடுகளை பாதுகாக்கணும். அதுல சந்தேகம் கருத்து இல்ல. அந்த A2 மில்க் பஞ்சாயத்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா 1980 ஆரம்பிக்குது. அப்போ 1980லயே அந்த A2 மில்க் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஆரம்பிச்சதுனாக்கா நியூசிலாந்துல அங்க ஒரு ஃபாரண்டான்னு சொல்லிட்டு ஒரு பால் சொசைட்டி இருக்கு. சரி, அவங்க தான் நியூசிலாந்து ஃபுல்லா அவங்க அந்த பால் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்றாங்க. மொத்த பால் விநியோகமும் அவங்க கிட்ட தான். அப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பி வருது பால் வியாபாரம் பண்ண. அப்ப அவங்க ஒரு யுக்தியை கையால பாக்குறாங்க. அவங்க என்ன கையால பாக்குறாங்கனாக்க, நாம எல்லாரும் விற்கிற மாட்டுப்பாலை வித்தாக்க பேர் வராது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கனாக்க A2 மில்க்ன்றத அப்பதான் கொண்டு வராங்க. ஒரு பிராண்ட் ஒண்ணு பண்ணி ஒரு குரூப் கொண்டு வருது. அந்த குரூப் தான் அந்த A2 மில்க் இருக்குல்ல, அந்த A2 மில்க்கு பேட்டன் 1994 வாங்குனது அவங்க தான். அவங்க கிட்ட தான் காப்பி ரைட் இருக்கு. இப்போ நான் A2 மில்க் விக்கிறேன்னு நான் இங்க இந்தியாவில என் மாட்டு பாலை வித்தா அவன் கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. கேஸ் போடலாம், ஏன்னா காப்பி ரைட் அவன் இருக்கு, பேட்டன் அவன் இருக்கு. நம்ம மாட்டு பாலை இப்ப நான் A2 மில்க் சொல்லி வித்தாக்க அவன் கேஸ் போடுவதற்கு அவன் தயாரா இருப்பான். ஏன்னா பேட்டன்ட் அவங்க கிட்ட இருக்கு, அவன் பதிவு பண்ற சூழ்நிலை இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் A2 மில்க் கார்பரேஷன். போய் செக் பண்ணிக்கங்க. பேரு A2 மில்க் கார்பரேஷன். அந்த A2 மில்க் கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த நியூசிலாந்தினுடைய ஃபாரண்டா அப்படின்னு சொல்ற அந்த மில்க் கார்பரேஷனுக்கு எதிராக அந்த நியூசிலாந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுது. என்ன போடுறாங்கன்னாக்க, அவங்க A1 மில்க் விற்கிறாங்க. அந்த A1 மில்க் சாப்பிட்றதால குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வரும், இதய நோய் வரும், நீரிழிவு நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் போடுறாங்க.
கேஸ் போட்டோடனே அவங்களும் நீதிமன்றம் போறாங்க. ஆனா அதுக்கான எந்த ஆதாரத்தையும் இந்த A2 மில்க் கார்பரேஷனால கொடுக்க முடியல. அப்ப அந்த நீதிமன்றம் இவர்களை கண்டிக்குது. நீதிமன்றம் கண்டிச்சு எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த மாதிரி பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொய் தகவல்களை பதிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சு அவர்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. அதே A2 மில்க் கார்பரேஷன் பக்கத்திலேயே ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியாவிலையும் பால் வணிகத்தை உள்ள கொண்டு போறாங்க. அங்கேயும் போய் A2 மில்க் பஞ்சாயத்தை வைக்கும் போது அந்த நாடும் கண்டிச்சு அந்த A2 மில்க் கார்பரேஷனுக்கு $50,000 அபராதம் போடுறது. போய் செக் பண்ணீங்க. சரி, இந்திய மாடுகள் மட்டும்தான் A2 மில்க் கறக்கும் அப்படின்னாக்க நியூசிலாந்து நிறுவனத்துக்காரனுக்கு எப்படி A2 மில்க் கிடைச்சது? அவன் எப்படி அங்க A2 மில்க் விற்கிறான்? அப்ப வெளிநாட்டுல A2 மில்க் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ பேட்டர்ன் அவன்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்ப இந்திய மாட்டை இங்க இருந்து கடத்திக்கிட்டு போய் அங்க பால் கறனாதான் அவன் A2 மில்க் அங்க விற்க முடியும். அப்ப அவன் என்ன மாட்டுப்பாலை விற்கிறான்னாக்க ஹோலிஸ்டீன். அது பேர் ஹோலிஸ்டீன். ஹோலிஸ்டீன் ஃபெர்சிடியன்ன்றது வந்து HF நாம இங்க சொல்லுவோம். சரி, அந்த HF மாடு தான் நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு வந்தது. அங்க நியூசிலாந்துல ஹோலிஸ்டீன் என்ற மாடு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த மாட்டினுடைய பால் A2 பால் அப்படின்னு அவனே சொல்லிடுறான், அவனே விற்கிறான். ஆனா அது A2 மில்க் தான். அதுவும் A2 மில்க் தான். அப்போ இந்தியாவில் இருக்க மாடுகளுக்கு மட்டும்தான் A2ன்றது வந்து வாதமே அடிபட்டுருச்சு. A2 மில்க் கார்பரேஷன்கிட்ட தான் அந்த பேட்டன்ட் இருக்குது. அவங்க கிளப்பு விட்ட வதந்திகள் தான் இந்த A1 A2 என்ற வதந்திகளே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மக்கள் அந்த A1 A2 பேசவே கிடையாது. ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்பவுமே ஒரு நாட்டுக்குள்ள போகுது, அவன் பொருட்களை விற்கணும்னாக்க இந்த மாதிரி மனிதனுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை கொண்டு போய் விட்டாதான் நம்ம உணர்வு ரீதியா நம்ம அஃபெக்ட் ஆகும். புரியுது. இப்போ பால் கொடுக்குறோம், A1 A2 பால் குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம A2 பால் கொடுக்குறோம்னா, A1 பால் கொடுக்குறோம்னா இதை நம்ம அவங்க உணர்வு ரீதியா தூண்டலாம். எப்படின்னாக்க A1 பாலா கொடுக்குற, ஐயோ விஷம் தான்ச்சே அப்படின்னாக்கா, ஐயோ என் பிள்ளைக்கு என் கையில விஷத்தை கொடுக்குறோம், கில்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படிதான் விற்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனம் இப்படிதான் விற்கும். அப்படிதான் A2 மில்க் கார்பரேஷன் உலகம் முழுவதும் பண்ணாங்க. இங்கிலாந்துல இதே A2 மில்க் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு மீண்டும் அபராதம் விதிக்கப்பட்டது நீதிமன்றத்துல. அது மட்டும் இல்லாமல் நேச்சர்ஸ் இதழ்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச அறிவியல் இதழ் இருக்கிறது. அந்த அறிவியல் இதழ் இந்த A1 A2 மில்க் என்ற வாதமே பொய்யானதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆய்வாளர்களை நியமிச்சு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. நம்ம மக்களை போய் படிங்க தான் சொல்றோம். நீங்க இங்க கீழே வந்து கமெண்ட் பண்ற நேரத்துல போய் படிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம். போய் படிச்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. அதே மாதிரி ஜெர்சி மாடு இருக்கு இல்லைங்களா, நான் சொன்னேன் நம்ம நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய காங்கேயம் நாட்டு மாடுனா அவங்க நாட்டுக்கு அது நாட்டு மாடியான்னு சொன்னாக்க, இல்ல ஜெர்சி வந்து அது கிராஸ் பிரீட் அப்படின்னாங்க. இங்கிலாந்தினுடைய சேஷனல் தீவினுடைய பூர்வீக மாடு ஜெர்சி. போய் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல நாம என்ன சொல்ல முடியும்? அங்கே காலங்காலமா அங்கேயே இருக்கு. ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒவ்வொரு மாடுகள் அங்க இருக்கும். அந்தந்த நிலப்பகுதியில் வசிக்கிறது அந்தந்த நபர்களுக்கு அது நாட்டு மாடு. அவ்வளவுதான். இதைதான் நாம சொல்றோம். இங்க இருக்கிறது நாட்டு மாடுன்னு சொல்ல, அங்க இருக்கிறது நாட்டு மாடுன்னு நாம அப்படி மாத்தி பேசுறோம். அவன் நாட்டுக்கு அது நாட்டு மாடு. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப எளிமையா சொன்னோம். சரி, அப்ப நம்ம போன இதுல வந்து என்னன்னாக்க, ஒரு ஃபார்ம் ஏன் ஃபால் ஆகுது, ஏன் வந்து அது சக்சஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அதுக்கான காரணங்களா நம்ம எடுக்கணும். சரி, சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபார்மை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னாக்க அதுக்கு முதல்ல ஆர்வம் வேணும். நான் சொன்னேன் ஃபார்ம் வந்து விழும்போது அதுக்கு வந்து ஆர்வக்குள்ளாரால் நிறைய பேர் வந்துடுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இதுல ஒரு ஃபார்மை நம்ம தொடங்கணும், ஒரு பால் பண்ணையை தொடங்கணும்னா நமக்கு முதல்ல ஆர்வம் வேணும். பால் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் வேணும். அதை மனம் மோந்து இருக்கணுமே தவிர்த்து மத்தவன் சொல்லிட்டான்றதுக்கா டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் டக்குன்னு வரக்கூடாது. நமக்கு நேச்சுரலாவே இருக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம், லேண்டு குறைஞ்சது 5 ஏக்கர் இருக்கணும். குறைஞ்சது 5 ஏக்கர். நீங்க சொந்தமா சொல்றீங்களா இல்ல அடுத்து வர அந்த லேண்டு சொந்த லேண்டா இருக்கணும். ரைட். பால் பண்ண தொடங்கணும்னா ஆர்வம் இருக்கணும். 5 ஏக்கர் குறைஞ்சது லேண்ட் இருக்கணும். அந்த லேண்டு சொந்த லேண்டா இருக்கணும். அதுல குறிப்பா கிணறுல தண்ணி வருஷம் உள்ள பாயணும். 5 ஏக்கர் இருக்கும், வத்தாம இருக்கணும். அடுத்து என்னன்னாக்க இலவச கரண்டா இருக்கணும். இது அரசு கரண்டா இருக்கணும். இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னாக்க, இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேலை முடிஞ்சிடுச்சு, சம்பளம் இருக்கு, நான் லீஸுக்கு எடுத்து பண்றேனே அப்படின்னு சில பேர் இறங்குவாங்க. லீஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்க, இது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், மாடுன்றது மிஷின் கிடையாது. 1 கிலோ புண்ணாக்கப்பட்ட 1 கிலோ மாவா கொடுக்கறதுக்கு. மாடு வந்து ஒரு உயிருள்ள பொருள், ஒரு உயிருள்ள ஜீவன். அந்த ஜீவனுக்கு நீங்க திடீர்னு உடல்நல குறைவாகலாம், திடீர்னு செனை பிடிக்கலாம், திடீர்னு கர்ப்பப்பை மலடாக கூட போகலாம், பால் கறக்காம நின்றுடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி அந்த குத்தகையை கொடுப்பீங்க? சரி, அப்படியே நீங்க லீஸுக்கு எடுத்தாலும் குறைஞ்சது 1 ஏக்கருக்கு 15,000 10,000 to 15,000 வந்துடும். உனக்கு மாடு பால் கறக்குதோ இல்லையோ, வருமானம் வருதோ இல்லையோ, வருஷத்துக்கு அந்த லேண்ட் ஓனருக்கு எவ்வளவு தந்துடணும்? கிட்டத்தட்ட 50,000 60,000 வரைக்கும் நீ காசை தந்தே ஆகணும். ஏன்னா நீ லேண்டு குத்தகைக்கு எடுத்துட்ட. அப்புறம் அந்த மேன் பவர் இருக்கிறீங்களா, அது லோக்கல் மேன் பவர் வேணும். இதெல்லாம் இருந்தாலும் கூட வீட்டுல
நீங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் தொடங்க போறாரு அப்படின்னு பால் பண்ண தொடங்க போறாருன்னா ஒய்ஃப் குறைஞ்சது 50,000 சம்பளத்துக்கு மேல இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உள்ள வரக்கூடாது. புரியுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உள்ள வராதீங்க. ஒண்ணு ஹஸ்பண்ட் பால் பண்ணை பார்க்கணும், ஒய்ஃப் வேலையில இருக்கணும். இல்ல ஒய்ஃப் வேலையில பால் பண்ணைய பார்க்கணும், ஹஸ்பண்ட் வேலையில இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க பேலன்ஸ் பண்ணணும். பால் பண்ணைய நீங்க ஒரு ஹாபி மாதிரி பண்ணணும். அதை முழு பிசினஸ் மாதிரி பண்ணக்கூடாது. முழு பிசினஸ் மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுனாக்க, இது வேலைக்கு ஒருத்தவங்க இருக்கணும், நீங்க பால் பண்ணைய முழுசா பார்த்துக்கணும். இப்படி 2 நபர் வீட்டுல வேற ஒரு வருமானம் வரணும். பால் பண்ணைய நம்பிதான் என் வருமானம்ன்றத இருக்கவே கூடாது. அதனாலதான் சொல்றோம், நம்ம 5 ஏக்கர் லேண்ட் இருக்கணும், கிணத்துல தண்ணி இருக்கணும், வருஷம் ஃபுல்லா பாயணும், இலவச கரண்ட் இருக்கணும், குத்தகைக்கான லேண்ட் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுனாக்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல ஒருத்தவங்க நிரந்தர வேலையில இருந்தாங்கனாக்க நீங்க பால் பண்ணைக்கு தாராளமா வாங்க. அப்பதான் உன்னால பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு நிக்க முடியுமே தவிர, இது இல்ல அப்படின்னாக்க உன்னால அந்த இடத்துல நிக்கவே முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆமா, சஸ்டெயின் பண்ணவே முடியாது அந்த தொழில. திடீர்னு பால் பண்ண அடி வாங்கினாலும் இந்தாண்ட ஒய்ஃபோட இன்கம் உங்களுக்கு கை கொடுக்கும், ஹஸ்பண்டோட இன்கம் வந்து கை கொடுக்கும். பிராக்டிகலா சொல்றீங்க நீங்க. ஆமா, இது பிராக்டிகல். இது ஏன்னா நம்ம எல்லாமே நேர்ல பாத்துட்டு வந்தோம்ல. லீஸ் அமௌண்ட் அதே மாதிரி ஓன் லேண்ட் இருந்துச்சுனாக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னாக்க, ஒரு ஏக்கருக்கு தீவன பயிர் ஃபுல்லா வெறும் சூப்பர் நாப்பியர் தீவன பயிர்களாவே போட்டா கூட 10 மாடு வளர்க்கலாம். 10 மாடுன்னா 10 மாடுகளுடைய கண்ணுக்குட்டி அதையும் சேர்த்து சொல்றேன். அதனால 10 மாடுன்னு சொல்றேன். அப்போ 5 ஏக்கர்னா அப்படின்னா 50 மாடா அப்படின்னு போயிடக்கூடாது. 5 ஏக்கர்னா ஒரு 40 மாடுக்குள்ள வளர்க்கலாம், ஃபுல்லா தீவன பயிர் போட்டாக்க. ஆக நமக்கு லேண்ட் வேணும், இலவச மின்சாரம் வேணும், தண்ணீர் வசதி வேணும், அப்புறம் வீட்டுல யாராவது ஒருத்தவங்க நிரந்தர வேலையில இருக்கணும். இதுல இருந்து வருமானம் வரலாம் கூட வேற ஒரு வருமானம் வந்து ஈக்குவல் பண்றதுக்கு இருக்கணும். அடுத்ததாக பணம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க மாட்டுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷெட்டுல இல்ல. எடுத்த உடனே நம்ம ஆளுங்க மாட்டு பண்ணணும்னா பெரிய ஷெட்டு, அப்படி தீவனம் வைக்கிறதுக்கு, கண்ணுக்குட்டி வைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பார்ட்டிஷன் பிரிச்சு வச்சிருவாங்க. அலங்காரத்தை விட்டுட்டு மெயின் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். நாம மாடுகள்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல மாடா, தரமான மாடா வாங்கணும். இப்போ 2 மாடு 5 லிட்டர் கறக்கிற மாடு நம்ம எண்ணிக்கையில கால்குலேஷன் பண்ணக்கூடாது, பால் எவ்வளவு வருதுன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ 10 மாடு கூட வாங்கலாம். 10 மாடு 5 லிட்டர் கறந்தாக்க 5 50 லிட்டர் தான். நீ இதே நறுக்குன்னு 4 மாடு வாங்கினா ஒரு மாடு 10 லிட்டர் கறந்தாக்க பிசினஸ் ஓவர். இப்போ ஒரு மாட்டுக்கு நீ 2 மாட்டை பராமரிக்கிறதோ, நீ ஒரு மாட்டை பராமரிக்கிறதோ ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடும்ல. அப்ப நீ 2 மாடை பராமரிச்சு கஷ்டப்படுறதுக்கு அதுக்கு ஈக்குவலா ஒரு மாடை பராமரிக்கலாம்ல. அப்ப அந்த ஒரு மாடு மாதிரி 4 மாடு வாங்கிட்டாக்க இட வசதியும் கம்மியாகும், மாட்டினுடைய பால் கறவை திறனும் அதிகமா இருக்கும், செலவும் கம்மி, மேன் பவரும் கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதே மாதிரி மேன் பவர் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. அந்த மேன் பவருக்கு என்ன பண்ணலாம்னாக்க ஷிஃப்ட் கணக்குல வச்சுக்கலாம். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், நேரா போவாங்க, ஏதாவது ஒரு ஃபேமிலியை கூட்டு வந்துருவாங்க. இந்தாப்பா 25,000 உனக்கு கொடுத்துட்றேன், தங்க இடம் கொடுத்துட்றேன், பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது, உனக்கு சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் பொருள்லாம் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப எல்லா பண்ணையாளர்களும் ஆளை கூட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி வேணும் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்படி போனா அந்த ஃபேமிலி நாள் முழுக்க அங்கேயே இருக்கும். நாள் முழுக்க மாடு சாணி இருக்கும்போது அவனே ஒரு நாள் வெறுத்துட்டு ஓடி போயிடுவான். சொல்லாம கொள்ளாம ஓடி போனவங்க தான் அதிகம் இந்த பால் பண்ணையில வேலைக்கு வந்தவர்கள். இந்த சூழலை எப்படி சமாளிக்கலாம்னா, பார்ட் டைம் மாதிரி பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ காலையில ஒரு 2 பேர் வரலாம், ஈவினிங் ஒரு 2 பேர் வரலாம். இப்ப காலையில 2 பேர் வரவங்களுக்கு பார்ட் டைம்ன்றதால அவங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுத்துடலாம். இப்போ ஒரு லேடி வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து எங்க ஃபார்ம்ல நாங்க எப்படி வச்சிருந்தோம்னாக்க, ஒரு நாள் ஃபுல்லா வேலைக்கு ஆளை போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு சம்பளம் வந்து 25,000 மாசம்னா 25,000 தூக்கி கொடுத்துடணும். ஆனா இந்த பார்ட் டைம்னும் போது காலையில 4 மணிக்கு வருவாங்க, சாணியெல்லாம் வாருவாங்க, பால் கறப்பாங்க, தீனி அறுத்து வச்சுட்டு போயிட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. திரும்ப ஈவினிங் களை கொத்த அந்த மாதிரி விவசாய வேலைக்கு போயிடுவாங்க. திரும்ப 4 மணிக்கு வருவாங்க, சாணி எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, பால் கறப்பாங்க, தீனி அறுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு நம்ம 3000 to 6000 கிராமத்துல சொல்றேன் சம்பளம் கொடுத்தா போதும். அவங்களோட செலவுக்கு அது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு இது பார்ட் டைம் வேலை மாதிரி இருக்கும். அலுப்பும் ஏற்படாது. வேற வேலையும் பாத்துக்குவாங்க, குடும்பத்தை பாத்துக்குவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்க வராத டைம் கேப்ப நாங்க ஃபுல் பண்ணிக்குவோம். நீங்களே இறங்கி வேலை தீனி எடுத்து போடுறது, தீனி மட்டும் எடுத்து போடுறது, நாங்களும் அடுத்த வேலையில. நீங்க என்ன சொல்றீங்க, மத்தவனை மட்டுமே எதிர்பார்த்துட்டு கூடாது, நம்மளும் இறங்கி வேலை செய்யணும். ஆமா. அப்புறம் அனுபவம்ன்றது வந்து அனுபவம் இல்லாம உள்ளே இறங்க முடியாது. சரிங்களா? அப்போ நான்லாம் இப்போ உட்காந்தனாக்க 10 மாடு தாராளமா உட்காந்து கறந்துட்டு ஏற்றிருப்பேன். நான் 12 மாடுகள் வரைக்கும் நானும் எங்க அம்மா 2 பேரும் பராமரிச்சிருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கையே இப்படி வளைஞ்சிருக்கும் எனக்கு. ஏன்னா காம்பை பிடிச்சி இழுத்து இந்த கையே வளைஞ்சிருக்கும், இந்த சதையும் நல்லா தடியா இருக்கும். அது காரணம் என்னன்னா இப்படி காம்பை பிடிச்சி இழுத்து. அடுத்து வந்து இப்ப ஷெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, அது காரணம் வந்து நம்ம முன்னோர்கள்னாக்க இப்போ வரைக்குமே, நான் தேனி மலை மாடுகள் மதுரை பக்கம்லாம் போயிட்டா அந்த கீதாரிகள் என்ன பண்ணுவாங்கனாக்க 1000 மாடு 5000 மாடு அப்படியே மேய்ப்பாங்க.
அப்படியே வெயிலோ மழையோ பனியோ அங்கேயே கும்பலா நிக்கும், அங்கேயே படுக்கும், அப்படியே போய் எதுவும் மேய்ச்சிட்டு ஆகாது வந்துரும். அதுக்கு. எதுவுமே ஆகாது. தடுப்பூசியே போட முடியாது. கோமாரி தடுப்பூசி எல்லாம் போனாங்கன்னாக்க டாக்டருங்க அடி வாங்கிட்டு தான் வரணும், மிதி வாங்கிட்டு தான் எட்டி வரணும். வச்சிரும். ஆமா, எட்டி வச்சிரும். அப்ப நம்ம வந்து நம்ம மாடுகள் ஒருவேளை கலப்பின மாடுகள் நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்க, கலப்பின மாடு தான் பால் பண்ணைக்கு வாங்கி ஆகணும். அப்படி வாங்கும்பொழுது என்ன பண்ணுவோம்னாக்க, அந்த ஷெட் வந்து ரொம்ப செலவு இல்லாம வெயிலுக்கு மழைக்கு மட்டும் நிக்கிற மாதிரி, கடும் வெயிலுக்கு உச்சி வெயிலுக்கும் மழைக்கு மட்டும் உள்ள பாதுகாப்பா நிக்கிற மாதிரி. மத்த நேரங்கள்ல அந்த ஷெட்டை சுத்தி மரம் வச்சுட்டீங்கன்னாக்க மரத்துக்கு வெளியில கட்டிடலாம். அதுங்க பாட்டு அங்கேயே ஆமா, அந்த ஷெட் அமைப்புலயும் சரி, அமைப்புல வந்து இப்ப நாம என்ன பண்ணுவோம், தகர ஷீட்டு, இரும்பு கம்பிகள், கொட்டகைகள் இந்த மாதிரிலாம் யூஸ் ஆமா பண்ணுவோம். ஆமா. அதுக்கு பதிலா மரம் இருக்கு இல்லைங்களா, மரத்தையே நீங்க நட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிமெண்ட் தூணுகளை வந்து சைட்ல நட்டுக்கலாம். நட்டுட்டு மேல கூரைக்கு வந்து நீங்க வைக்கோல் இருக்கு இல்லைங்களா, ஆமா. நெல் அடிச்ச வைக்கோல், அதை போட்டீங்கன்னா 3 வருஷம் தாங்கும். தென்னை மட்டையால அந்த கூரையை போட்டு மேல அந்த வைக்கோலை போட்டீங்கன்னாக்க 3 வருஷம் தாங்கும். கரும்பு தோகை இருக்கு தெரியுங்களா, ஆமா. கரும்பு தோகையை நீங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னாக்க அது 5 வருஷம் தாங்கும். அவ்வளவு நாள் போகும். ஆமா, 5 வருஷம் தாங்கும். இதே ஏரியில போயிட்டு, ஏரியில வந்து வயல்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம், அது பார்க்க நல்லா கோரை மாதிரி ஏரி ஃபுல்லா ஹால் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கும். இது இங்கிலீஷ்ல மேபி எலிஃபண்ட் கிராஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பெரிய பெரிய புல்லா ஏரிக்குள்ள வளைஞ்சிருக்கும். அதை அறுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் அழகா போட்டு விட்டீங்கன்னா 10 வருஷத்து வரைக்கும் தாங்கும். 8 வருஷம் கம்பல்சரி தாங்கும். அப்போ இது என்ன பண்ணும்னா அதிக ஹீட்டை கீழே கொண்டு வராது. சரி. அதனால மாட்டுக்கு மண்டை கோளாறு ஏற்படாது, பால் உற்பத்தியும் பாதிக்காது. அதனால நீங்க கூரைய இரும்பு தகடாலேயோ சிமெண்ட் ஓடுகளாலேயோ மூடுவதற்கு பதிலாக இந்த வைக்கோல் போரையோ அல்லது அந்த கரும்பு தோகையோ அந்த ஏரிகள்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய கோரைகளையோ கொண்டு வந்து நீங்க கூரையா போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா தாங்கும். அதுல வந்து நீங்க ஃபேன் போட்டுக்கலாம். ஃபேன் போடும்போது அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாம் ஃபுல்லா பழுப்பு வச்சு போடணும். இல்லைனாக்க ஏதாவது ஃபயர் ஆனிச்சுனாக்க கொஞ்சம் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம அந்த தரை இருக்கு இல்லைங்களா, ஷெட்ல தரை, அந்த தரை வந்து கான்கிரீட் தரைகளாக இருக்கணும், சிமெண்ட் தரைகளாக கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி வழியிற தண்ணி, அந்த வழியிற தண்ணி நேரா வந்து ஷெட்டை தாண்டி விடும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ₹1,00,000 செலவு பண்ணி ஷெட்டை போட்டுட்டு அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலயே தேங்க வச்சிருவாங்க. அது தேங்க வைக்கிறதால என்ன ஆகும்னாக்க கொசு மாதிரியே குட்டியா ஒண்ணு இருக்கும். சரி. அதுவும் உருவாகும். அது என்ன பண்ணும்னா மாட்டு மேல உட்காந்து கடிச்சு கடிச்சு தடுப்பா ஆகி அந்த தடிப்பா இருக்கிறதெல்லாம் வழட்டிக்கிட்டு அப்படியே ரத்தம் மாதிரி அப்படியே உள்ள சதை தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு வேப்பெண்ணெயை தடவிக்கிட்டு அதுக்கு கொசு அடிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு பேசாம அந்த தண்ணியை தூரமா கொண்டு போய் விட்டுட்டா, வயல்லையோ அல்லது மோட்டார் பம்புல இருந்து கலந்து அப்படியே வயலுக்கு போற மாதிரியே விட்டுட்டீங்கன்னாக்க அது தூரமா அது மட்டும் போயிடும். அப்போ ஷெட்ல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஷெட்டை வந்து நம்ம சுத்தி இருக்கிற கிடைக்கூடிய பொருள், இப்ப கரும்பு தோகைலாம் நாம தோட்டத்துக்கு போயிட்டு கரும்பு வெட்ட நேரத்துல போயிட்டு கரும்பு தோகை தாங்கனாக்கா அவன் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். கையெடுத்து மட்டும் வாரிட்டு போட்டு ஃப்ரீ வாரிட்டு வந்துடலாம். ஏரிகள்ல வயல் போய் பஞ்சாயத்துல போய் கேட்டுட்டும் இருக்கலாம், பர்மிஷன் கேட்டு நீங்க மட்டும் இருக்கலாம். அதுக்கும் காசு கிடையாது. சிமெண்ட் தூண் 4 சிமெண்ட் தூணை நட்டு வச்சு கீழே சிமெண்ட் தர போட்டு மேல அந்த வயலையோ அல்ல கரும்பு தொகையோ மேல கொண்டு போட்டீங்கன்னா என்ன செலவு? இதுக்கு எதுக்கு இரும்பு ஷெட்டு, இரும்பு கம்பி, இரும்பு ஷீட் எல்லாம் போட்டுக்கிட்டு? இப்போ இரும்பு ஷீட் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஒரே ஒரு ஓட்டை போட்டுட்டு திரும்ப அவன்கிட்ட கொடுத்தா அவன் வாங்க மாட்டான். இன்னைக்கு நீங்க வாங்குற இரும்பு ஷீட் வந்து ஒரு ₹1,200, அதுல ஒரே ஒரு ஆணி இறக்கிட்டாக்க அடுத்த நாளே அதை வித்தீங்கன்னா பாதி ரேட்டுக்கு கூட வாங்க மாட்டான். இடைக்கு தான் வாங்குவான். எதுக்கு நமக்கு அவ்வளவு செலவு? அது மட்டும் இல்லாம அந்த ஹீட் வேற கீழே இறங்கி மாட்டினுடைய பால் உற்பத்திக்காக போய் மாடு நாக்க தொங்க போட்டுட்டு எச்சு உழுதுகிட்டு ஹீட்டும் தேவையில்லாம மாடுகளுக்கு. ஆமா, அப்படியே ஒருவேளை எங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்ல, சிமெண்ட் ஷீட்டு தகர ஷீட் தான் போடுறோம் அப்படின்னாக்க 2 பக்கமும் புங்கன் மரங்களை நடுங்க. புங்கன் மரம் வந்து நல்லா குளிர்ச்சி தரும், நல்லா குளுகுலுன்னு காத்து அடிக்கும். அது நட்டீங்கன்னா உள்ள வந்து ஷெட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். அப்போ ஷெட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க மாடுகள் தேர்வு, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மாடுகள் தேர்வு, ஆமா, இதுலதான் மெயினே. மாட்டு பண்ணை, அப்ப மாடுதான் முக்கியம். அப்ப மாடை எப்படி நம்ம தேர்வு பண்ணணும் அப்படின்னாக்க, முதல் ஈத்து மாடை வாங்கக்கூடாது, தலையீத்து மாடு, அதாவது முதல் கண்ணு போடுற மாடு. ஏன் முதல் கண்ணு போட மாடுற பால் பண்ணையா தொடங்க போறவங்க வாங்கக்கூடாதுனாக்க, முதல் கண்ணு போடும்பொழுது அதனுடைய இடுப்பெலும்பு வந்து சின்னதா தான் இருக்கும். அந்த இடுப்பெலும்பு சின்னதா இருக்கும்போது கண்ணு போடும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க மாடு எழுந்திரிக்க முடியாது. அந்த எழுந்திரிக்க முடியாத பிரச்சனை வந்தாக்க மாடு மேக்சிமம் 75% இறந்துரும். கால்சியம் பிரச்சனையால மாடு படுத்துக்குச்சுன்னா கால்சியம் குளுக்கோஸ் போட்டு ஏத்திடலாம். ஆனா கால்சியம் பிரச்சனை இல்லாம கண்ணுக்குட்டி வெளியில வரும்போது இடுப்பு எலும்புகள் பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் நசுங்கிடுச்சு அப்படின்னாக்க அந்த மாடு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பிரச்சனை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அதனால அந்த தலையீத்து மாடு
வாங்க வேண்டாம். 2வது மாடு தான் வாங்கணும். அதே மாதிரி தலையீத்து மாடு வாங்கும் போது அது எத்தனை லிட்டர் கறக்குன்னு நமக்கு தெரியாது. சரி, விக்கிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க, நான் 6 லிட்டர் கறக்கும் 7 லிட்டர் கறக்கும் வாய்க்கு வந்து அடிச்சு விடுவான். வாய்க்கு வந்து அடிச்சு விடுவான். ஆனா வாங்கிட்டு வந்துட்டு நீங்க கறந்து பார்க்கும்போது அந்த லிட்டர் இருக்காது. ஆமா, அதனால தலையீத்து வாங்கக்கூடாது. ஆனா 2வது ஈத்துல அப்படி கிடையாது. ஏன்னா முதல் ஈத்துல அது எத்தனை லிட்டர் கறந்துன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் கரெக்டா சொல்லிடுவான். 2வது ஈத்து மாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இடுப்பெலும்பு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கண்ணு போட்டுருக்கு. அதனால 2வது ஈத்து மாடு வாங்குறதுன்றது வந்து ரொம்ப சேஃப். பால் பண்ண வைக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃப். அப்போ அந்த மாடு வந்து 2வது ஈத்து மாடா இருக்கணும். அப்பதான் இளம் மாடு நம்ம கிட்ட வந்து ஒரு 8 குட்டி 10 குட்டி போடுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சோ இன்வெஸ்ட்மெண்ட் அது. இப்போ வயசான மாடு ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வயசான மாடு வாங்கக்கூடாது. இப்போ நான் 2வது ஈத்து மாடு வாங்குறீங்கன்னாக்க அது சேஃப். அதே மாதிரி அது எத்தனை லிட்டர் பால் கறக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு வேலைக்கு குறைஞ்சது 6 லிட்டர் கறக்கணும். ஒரு வேலைக்கு குறைஞ்சது 6 லிட்டர் கறக்கணும். 6 லிட்டருக்கு மேல எவ்வளவு நாள் பரவாயில்ல. ஆனா 6 லிட்டர் குறையக்கூடாது. அதுவும் ஒரு 4-5 மாசம் தான் அந்த ஹீல்டு கரெக்டா கொடுக்கும். அந்த 6 லிட்டர் அதுக்கப்புறம் வந்து இயல்பா குறையும் தான். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. செனம் மீண்டும் பிடிச்சிச்சுனாக்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ மாடுகள் என்ன மாடு வாங்கலாம்னாக்க நம்ம கிளைமேட்டுக்கு தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு செட் ஆனது எதுன்னு பாத்தீங்கன்னா HF செட் ஆகும். HF கிராஸ் அது செட் ஆகும். அப்புறம் ஜெர்சி கிராஸ் அது செட் ஆகும். பால் பண்ணைக்காக சொல்றேன். உடனே நாட்டு மாடு வந்துடாதீங்க. பால் பண்ண பிசினஸ் ஆரம்பிக்க இதை பண்ணணும். இததான் இந்த 2 மாடுகள் தான் இப்போதைக்கு இங்க இருக்குதுங்க. சரி, இந்த 2 மாடுகளை வச்சுக்கலாம். இந்த 2 மாடுகளை ஏதாவது ஒண்ணு தேர்வு பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த கிராசஸ்லயே நல்ல வெயில தாங்குற பிரீட்ஸ் எல்லாம் இங்கேயே நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி வளர்ந்த பிரீட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது வாங்கிக்கலாம் நீங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க வேற வழியே இல்லை. இந்த 2 மாடு தான் இருக்கு. பால் பண்ணையில பால் கறந்து நீங்க விற்பனை செய்யணும்னா இந்த 2 மாடு தான் இருக்கு. வேற பால் பண்ணைக்குன்னு கிடையாது. நாட்டு மாட்டு பண்ணை வைக்கிறேன்னா நீ அதை தனியா வச்சுக்கோ. அவ்வளவுதான். இதுல வந்து கிராஸ் பண்ணாதீங்க நீங்க உள்ள வந்து. சரிங்களா? அப்போ மாடுகள் தேர்வு முடிஞ்சிருச்சு. சரி, இதுக்கு வந்து பராமரிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. பராமரிப்புக்கு ரொம்ப ஆரம்பிச்சிட்டேன். மெயின்டெனன்ஸ். ஆமா, ஆரம்பிச்சிட்டேன். மாடு வாங்கிடு. ஷெட்டுக்கு வந்து பாத்துட்டோம். ஷெட் அதிக செலவு பண்ணாதீங்க. ஷெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷெட் ரொம்ப எளிமையா போடுங்க. மாடுகள் வந்து இத்தனை வயசு மாடு தான் இருக்கணும். இத்தனை லிட்டர் பால் கறக்கணும். இந்த மாடு எடுங்க. எந்த மாடு ஹோலிஸ்டின், HF, அப்புறம் வந்து ஜெர்சி கிராஸ் இந்த மாடு வாங்கிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து இந்த பராமரிப்புல வந்து நிறைய தீவன முறைகள்னு இருக்கு. இப்போ வந்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் இந்த 3 தீவனங்களை போட்டாதான் அது பால் நல்லா கறக்கும். இப்போ அடர் தீவனம் அப்படின்னாக்க எல்லா சத்துக்களும் அடங்கிய சரிவிகித தீவனம். அது என்னன்னாக்க நம்ம புரோட்டீன் பல்லட்ஸ் நிறைய பேர் விற்கிறாங்க. சில பேர் வந்து தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த அடர் தீவனத்துல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னாக்க மாவு சத்து இருக்கணும், அப்புறம் வந்து புரதச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும். இந்த சத்துக்கள் அடங்கியது எல்லாம் தான் சேர்த்துதான் அடர் தீவனம். அந்த அடர் தீவனத்தை என்ன பண்ணுவோம்னாக்க தவிடு, உளுந்து, இந்த பொட்டுகள், மக்காசோள மாவு இது எல்லாத்தையும் சொல்றேன். அந்த அடர் தீவனத்தை என்ன பண்ணுவோம்னாக்க மாடு வந்து தண்ணியில் அப்படியே கரைச்சி நம்ம ஊர்ல வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? தவிடு கொட்டுவாங்க, மக்காசோள மாவு போடுவாங்க, புண்ணாக்கு போடுவாங்க. அப்படியே 2 குடம் தண்ணியை ஊத்தினாங்க, மாடு குடிச்சிட்டு போய் உட்காந்துருக்கும். அது என்ன ஆகும்னாக்க செரிமானம் ஆகாது. அவ்வளவு எளிதா செரிமானம் ஆகாது. ஏன்னா மாட்டினுடைய வயித்தை பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிர்கள் தான் அந்த உணவு பொருளை நமக்கு வந்து HCl அமிலம் சுரந்து உணவை சிதைக்கும். வயிற்றுல வந்து நமக்கு வந்து HCl நுண்ணுயிர்கள் முக்கியம் பங்காற்றுது. ஆமா, மாட்டை பொறுத்த வரைக்கும் மாடுகளுடைய வயிறு 4 அறை. அந்த 4 அறையில நுண்ணுயிர்கள் தான் அந்த உணவை சிதைச்சு அது ஆற்றலா மாட்டும். அப்போ நீ தண்ணியை ஊத்துனீங்கன்னாக்க தண்ணி வயிறு ஃபுல்லா ரம்புனுச்சுனாக்க அந்த நுண்ணுயிர் டைலூட் ஆயிடும். புரியுது. சதைக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்ப அந்த நீங்க போடுற அந்த தீனி என்ன ஆகும்னாக்க சாணத்துல முழு மக்காசோளமா வரும். சாணத்துல பாதி வந்துடும். சரியா செரிமானம் ஆயிருக்காது. மூத்திரத்துல தனியா வந்துருக்கும். மூத்திரத்துல அப்போ சத்து முழுமையா போவாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அடர் தீவனத்தை அப்படி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு தண்ணி தெளிச்சு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு மாட்டுட்டு வச்சா மாடு தின்னுடும். கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். ஆமா, தடன்னு இருக்கலாம். இட்லி மாவு பதத்துல கூட இருக்கலாம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு தண்ணியை கொண்டு போய் வச்சுன்னா குடிச்சிட்டு கம்முன்னு இருக்கணும். ஈஸி டைஜஷன். ஆமா, தண்ணிக்குள்ள கலக்கூடாது. அப்போ அடர் தீவனத்துல என்னென்ன சத்து இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடர் தீவனத்தை நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக பசுந்தீவனம். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பால் பண்ணணும்னே கோ4, கோ6, அப்புறம் சூப்பர் நேப்பியர், அப்புறம் இன்னும் மக்காச்சோள நேப்பியர், இதெல்லாம் தீவன பயிர். புதுசான தீவன பயிர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கால்நடை ஆய்வு மையம் அவர் வெளிநாட்டுல இருந்து வந்த தீவன பயிர்கள். இந்த அதனுடைய பெயர்கள் இதெல்லாம் என்ன ஆகும்னாக்க இவங்க நிறைய அப்படியே ஃபுல்லா விரைச்சு விட்டுட்டு அதையே அறுத்து மாடுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாடு என்ன பண்ணும்? நின்னுகிட்டு கட்டி வச்ச இடத்துல அதையே தின்னுட்டு அங்கேயே இருந்துட்டு பால் கறந்துகிட்டு இருக்கும். அதுல பால்ல ஒண்ணும் இருக்காது. அப்போ நம்ம அந்த பசுந்தீவனம்ன்றது வந்து பால்ல ஒண்ணும் இருக்காதுன்னா சத்து இருக்காது. ஏன்னா இப்போ அது மட்டும் இல்லாம மாடுக்கே சலிப்பு ஏற்பட்டுரும். பால் உற்பத்தியும் குறைஞ்சிரும். இப்போ நான் இருக்கிறேன், நான் 1 நாள் 4 நாள் பிரியாணி தின்னலாம். 5 நாள் நான் பிரியாணி தின்னா என்ன ஆகும்? 2 வேளையே சலிச்சிரும். அது வந்து மாடுக்கும் பொருந்தும். மாடு ஒரு உயிர் தானே. அதுக்கு உணர்வு இருக்கு, சுவை இருக்கு. அப்ப மாடு என்ன பண்ணுனாக்க
கண்டினியூவா நீ தீவன பயிரே போட்டுட்டு இருந்தா அதுவே சலிச்சுட்டு பால் தரவுன்னு கம்மியாயிடும். நீ மாடு மாதிரி திங்கிறேன்னு சொல்லிட முடியாது. மாடும் கொஞ்சம் ரசம் நல்லா ருசி பார்த்து சாப்பிட்டுதான் கொஞ்சம் அந்த பால் கறக்குது. அதனால இந்த தீவன பயிரை ஃபுல்லா போட்டுட்டு இதே போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. கலப்பு பசுந்தீவனம் அப்படின்னு நான் ஒரு டாபிக் வந்து நிறைய நேரத்துல பேசியிருக்கேன். கலப்பு பசுந்தீவனம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னாக்க அப்பெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல நாங்களாம் எங்க தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவானாக்க சோளப்பயிர், அப்புறம் வந்து சித்திர சோளம்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. சரி. இரும்பு சோளம் இவ்வளவு பெருசு இருக்கும், அந்த ஆள் உயரத்துக்கு மேல வளரும். அது கூட என்ன பண்ணுவாங்கனாக்க பயத்தம்பயிறு, மொச்சக்கொடி, அப்புறம் வந்து அந்த பச்சை பயிறு, உளுந்து, இதெல்லாம் பெரும்பயிறு, இது எல்லாத்தையும் கலந்து விரைச்சிடுவாங்க. அது விரைச்சி எல்லாம் நல்லா பூத்த உடனே அப்படியே அதை அறுத்து எடுத்துட்டு போய் மாட்டுக்கு போடுவாங்க. இப்போ மாட்டுக்கு 2-3 வகையான பயிர்கள் கலந்த ஒரு தீவனம் போய் சேரும். சரி. அப்ப மாடு அது வந்து ருசிச்சு சாப்பிடும், பால் நிறைய கறக்கும், அந்த மாட்டுக்கு பல்வேறு சத்துக்கள் போகும். சூப்பர். இப்போ தீவன பயிர் ஒண்ணு இருக்குனாக்க, இப்போ கோஃபோர் நம்ம போடுறோம்னா அந்த கோஃபோர் என்ன பண்ணும்னா மண்ணுல இருந்து எல்லா சத்தையும் உறிஞ்சாது. அந்த பயிருக்கு என்ன சத்து தேவையோ அதை தான் மண்ணுல இருந்து உறிஞ்சும். இப்போ நீங்க அந்த கொள்ளோ அல்லது மொச்ச பயிரோ நீங்க போட்டீங்கன்னாக்க அந்த கொள்ளும் மொச்ச பயிரும் என்ன பண்ணும்னா எல்லா சத்தையும் அது உறிஞ்சாது. அந்த பயிருக்கு தேவையான சத்து எதுவும் அதை தான் உறிஞ்சும். அப்ப எல்லா பயிரும் கலந்து போடும்போது எல்லா சத்தும் மாட்டுக்கு போகும். ஒரு பயிரே போட்டா எல்லா சத்தும் போகாது, எல்லா பயிரும் கலந்து போடும் போது எல்லா சத்தும் மாட்டுக்கு போய் சேரும். அப்போ நாங்க கலப்பு பசுந்தீவனம் சொல்றோம். இப்போ 5 ஏக்கர் இருக்கு, 2 ஏக்கர் ஃபுல்லா சூப்பர் நேப்பியர் போடு, மீதி 1 ஏக்கர் ஃபுல்லா சோள பயிர் போடு, மீதி இரும்பு சோளம் சொல்றேன் 1 ஏக்கர் போடு, மீதி 1 ஏக்கர் மக்கா சோள பயிர் போடு, மீதி 1 ஏக்கரை மேய்ச்சல் நிலமா விடு. இப்ப இது எல்லாத்தையும் அறுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடு மாட்டுக்கு. சாஃப் கட்டர் இருக்கு, சாஃப் கட்டர்ல போட்டு நல்லா நொறுக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடு. மாடு இன்னும் சந்தோஷமா சாப்பிடும், சந்தோஷமா பால் கறக்கும், எல்லா சத்தும் போய் சேரும். மேய்ச்சல் நிலத்துல 1 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் இருக்கா, ஈவினிங் டைம் பால் கறந்துட்டு மாட்டை அவுத்து விடு. ஒரு 2 மணி நேரம் அப்படியே காலார நடக்கட்டும், நடந்து வந்து உள்ள புடிச்சு கட்டி விடு. அது ஏதாவது மேய்ஞ்சிட்டு வரும் அல்லது காலார நடக்கும். அது ரிலாக்ஸேஷனாவும் நம்ம வச்சுக்கணும். அப்பதான் பால் கறவையும் இன்னும் இருக்கும். இந்த மாடுங்கிறது நம்ம ஊர்ல இருந்து நடக்க விடுறாங்க தெரியுமா, பாட்டு ஒரு மேய்ச்சல்ல போகுது. அது வந்து மாட்டோட அந்த மனநிலைக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் இல்ல. அதுக்காக தான் மேய்ச்சல் நிலமும் ஒரு மேய்ச்சல். அப்ப அந்த 5 ஏக்கர் இப்படிதான் நீங்க பண்ணணும். ஃபுல்லா 5 ஏக்கர் ஃபுல்லா தீவன பயிர் போட்டு மாட்டை கட்டிட்டு தீவன பயிரா அறுத்து போட்டுட்டு அது சென பிடிக்கல, சத்து இல்ல, அது அப்புறம் சத்து மாவு மெஷின் மாதிரி ஒரு அவுட்புட் எதிர்பார்க்கறது. அப்போ கலப்பு பசுந்தீவனம் என்பதை நீங்க போடணும். அப்ப கலப்பு பசுந்தீவனம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். அந்த தீவனம் எவ்வளவு போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பசுமாட்டுக்கு 25 கிலோவில இருந்து 35 கிலோ வரைக்கும் பசுந்தீவனம் மட்டும் கொடுக்கணும். சரி, அத பசுந்தீவனம் கிளியர். அடுத்து வந்து உலர் தீவனம். உலர் தீவனம்னா என்னன்னாக்க மாடுனுடைய அந்த செரிமானத்தை சரிப்படுத்துறது. இப்போ வெறும் பச்சை பயிரா போட்டுக்கிட்டே இருந்தா மாடு கழிய ஆரம்பிச்சு. சரி, அப்ப மாடு கழியக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்னாக்க ஒரு 2 வேளை வைக்கோல் போடணும். அந்த வைக்கோல் தான் உலர் தீவனம். அந்த வைக்கோலை போடும்போது அந்த செரிமானத்தை அது சரிப்படுத்தும், சீராக்கும். ஆமா. அப்போ ஒரு நாளைக்கு 5 கிலோ வைக்கோல் போடணும். அப்ப 5 கிலோ வைக்கோல் ஒரு நாளைக்கு போட்டீங்க அப்படின்னாக்க அந்த உலர் தீவனத்தை போட்டீங்கன்னாக்க மாடு கழியாது, மாடு செரிமானம் கரெக்டா இருக்கும், அதனால பால் கறவை அதிகரிக்கும். அப்போ ஒரு மாட்டுக்கு அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் இது 3மே இருக்கணும். எத்தனை கிலோன்னு சொல்லிட்டேன். அந்த உலர் தீவனத்திலேயே நிறைய பேர் வைக்கோல் எங்க பக்கம் கிடைக்கல அப்படின்னுவாங்க. இப்போ டெல்டா பகுதியெல்லாம் வைக்கோல் ஈஸியா கிடைச்சிடும், ஆனா கொங்கு பெல்ட்ல வந்து வைக்கோல் கிடைக்காது. அப்ப கொங்கு பெல்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த இரும்பு சோளத்தை கத்தையே அறுத்து கீழே போட்டு காய வச்சு அதை கட்டி அதை ஒரு போர் மாதிரி போட்டு மேல தகர ஷீட்டு போட்டு மூடி வச்சிருவாங்க. ஆல்டர்னேட்டிவ் அது. ஆமா, அதை எடுத்து வெயில் நாள் போடுவாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏத்த பயிர்களை அவங்க அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு அதை உலர் தீவனம் மாற்றி போடுவாங்க. அப்படியே கொடுக்கலாம். அப்படியே உலர் கிடைக்கலாம். சைலஜ்னு ஒண்ணு இருக்கு. அந்த சைலஜை நீங்க மாட்டுக்கு போடலாம் உலர் தீவனத்துக்கு பதிலா. அது நல்லா ட்ரை ஆகி தான் இருக்கும். அது நல்லா கொஞ்சம் வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா அந்த பீர் வாசனையில இருக்கும். அதனால மாடு அதையும் ரசிச்சு சாப்பிடும், அதுவும் பால் உற்பத்தி அதிகரிக்கும். பஞ்சாப்ல இருக்கிற மாடுகள் தான் அதிக பால் கறக்கக்கூடிய மாடுகள். அவங்க அதுக்கு காரணம் அவங்க தயாரிக்கக்கூடிய சைலஜ். ஒரு வேலைக்கு 15 லிட்டரே கறக்கிற மாடே இருக்கு. ஒரு வேலைக்கு 15 லிட்டர் கறக்கிற மாடு வரைக்குமே அங்க இருக்கு. யுவராஜன் ஒரு எருமை பிரீடு கூட பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எருமையோட பிரீட்லாம் அதெல்லாம் வேற, எருமை டாபிக் எல்லாம் வேற. சரிங்களா, அது தனியா பேசலாம். எருமைகளுக்கு அது டோட்டலா தனியா பேசலாம். அப்ப மாடுகளுக்கான தீவனம் என்னென்ன போடணும், என்னென்ன தீவனங்கள் போடலாம், என்னென்ன தீவனம் முக்கியம் அப்படின்னு பேசிட்டோம். மாடுகள் தீவனம் இதெல்லாம் போட்டு நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். அது கண்ணு போடுற பருவம் இருக்கு இல்லைங்களா, கரெக்டா அது வந்து 3வது மாசம் கண்ணு போட்ட ஒரு மாடு கூட்டிட்டு வரோம். கண்ணு போட்ட 3வது மாசத்துல இருந்து அதுக்கு சென ஊசி போட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சென ஊசி வந்து எடுத்த உடனே காலை புலிகாலை இருந்தா புலிகாலையை விடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வீக்கான மாடுகள் மீது புலிகாலை இருந்துச்சுன்னா மாடு செத்து போடும். கீழே இருக்க மாடு பசுமாடு செத்துரும். புரியுது. ஏன்னா புலிகாலை ஆல்ரெடி ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அது அவ்வளவு பெரிய மாடு வீக்கா இருக்க பசுமாடு மேல இருந்துச்சுன்னா பசுமாடு கீழே படுத்துக்கும். சரி, அப்போ
அப்போ ஒரு பசுமாடு பருவத்துக்கு வந்துருச்சுன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் கண்ணு போட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் குறைஞ்சது 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த பருவ நீரே வந்து வடியும். அப்பதான் அடுத்த கருவுக்கு அது தயார்னு அர்த்தம். அந்த மாடு அப்படி மாடு தயாராயிடுச்சு அப்படின்னாக்க அந்த 3 மாசம் தொடர்ச்சா நம்ம வந்து சென ஊசி போட்டுட்டு இருக்கணும். அப்படி சென ஊசி போடணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான சென ஊசிகளை போடலாம், அதை எப்படி போடலாம், ஒருவேளை அந்த மாடு சென ஊசி போட்டும் சென பிடிக்கலன்னா அதுக்கு நாம என்ன மருத்துவம் பண்ணலாம்னு அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நான் நினைச்சேன் இந்த ஹோல் எபிசோட்ல ஒரு கேப்சூலா நீங்க எல்லாமே சொல்லிடுறீங்கன்னு சொல்லிட்டு, பட் இவ்வளவு டீப்பா அதுல இவ்வளவு மேட்டர் இருக்கு. ஏன்னா நான் என்ன கேட்க வந்தேன், ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அதற்கு எப்படிங்க வியாபாரத்தை கொண்டு போய் பண்றது, எவ்வளவு லாபம் எதிர்பார்க்கலாம் அப்படிலாம். ஆனா அது இன்னும் 2 பாட்டுக்கு அப்புறம் தான் வரும் போல இன்னும் சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. குறிப்பா நான் ஏன் இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து இதை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் என்னைக்காவது இது கிட்ட போறப்போ வந்து தவறான தகவல்களோட போய் அதுல வந்து ஒரு நஷ்டத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இதை வந்து பேசினேன். நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சாலும் தொடர்ந்து நீங்க வந்து நம்பக்கூடிய விஷயத்த அனுபவபூர்வமா வந்து பகிரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதற்காக ஒரு பாராட்டுகள் மட்டும் இல்லாம தொடர்ந்து இதை பத்தி நம்ம விட்ட விஷயங்கள்லாம் அடுத்த காணொலியில வந்து பேசணும்னு நினைக்கிறேன். உங்களோட ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி பிரதர்.